தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் வித் ஏஐ அண்ட் எம்எல் துறையின் தலைவர் முனைவர் பிரியா நம்முடன் இணைந்திருக்கிறார். ஏஐ தொடர்பான படிப்புகள், அதில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் நமக்கு பதிலளிக்க உள்ளார். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு செயற்கை மாலை வணக்கங்கள். மேடம், இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே பிரபலமாக இருக்குது. சமூக வலைதளங்களில் ஏஐ உருவாக்கின பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம், மெய் சிலிர்க்கிறோம். ஸோ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படிப்புகள் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போது நான் ஒரு சமையலுக்கு ஏதாவது குறிப்பு பார்க்கணும், யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா, நாளைக்கு அடுத்தது நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது சமையல் ரெலவெண்ட்டான வீடியோஸே நிற்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஏஐ தான் ஒரு முக்கிய இது. ஆக்சுவலாக அந்த ஏஐன்றது ஏர்லி 80s 70s இருந்தே இருக்குது. பட் நமக்கு அது ரொம்ப தெரியல. இப்போ ஏன் அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது அப்படின்னா, இப்போது நமக்கு கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி பல வளர்ச்சிகள் நம்ம கண்டிருக்கோம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில். அது ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் ஏஐ. ஸோ இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, யூடியூப் எக்ஸாம்பிளே பார்த்தோம். இப்போ நான் ஒரு யூடியூப் சமையல் குறிப்பு நான் ப்ரௌஸ் பண்ணேன்னா அடுத்த வாட்டி அதே மாதிரி ரிலவெண்ட் யூடியூப்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அட் த பேக் எண்ட். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறனால இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹியூஜ் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதனால தான் இப்போது இந்த ஏஐ இல்லை எம்எல், டேட்டா சயின்ஸ் ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேடம், இப்போ இந்த ஏஐ தொடர்பான படிப்புகள் சுமார் எத்தனை கல்லூரிகளில் அவைலபிளாக இருக்குது? இது சுமார் ஒரு 20+ இல்லை ஆல்மோஸ்ட் 29 காலேஜஸில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குது. லைக் டேட்டா சயின்ஸ்னாலும் சரி, ஏஐ வித் டேட்டா சயின்ஸ்னாலும் சரி, இல்லை ஏஐ வித் மெஷின் லேர்னிங்னாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 29 காலேஜஸ் அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் 800+ காலேஜஸில் இருக்குது. ஓகே, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா பொறியியல் கல்லூரிகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டிருக்கு. நிறைய நூற்றுக்கணக்கான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான படிப்புகள் நிறைய கல்லூரிகள் இருக்கிறதா இப்போ நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த படிப்புகளை வழங்கணும் அப்படின்னா அந்த கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இதுக்குன்னு தனியாக எதுவும் இருக்கணுமா? இப்படி கரெக்டாக கேட்டிருக்கீங்க நீங்கள். கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும்னா ஹியூஜ் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ விசேஷமாக சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இன்டெல் லேப் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஒரு ஹையர் எண்ட், ஒரு சிபியு இல்லாமல் ஒரு ஜிபியு, ஒரு ப்ராசஸிங் ஸ்பீடு, ப்ராசஸிங் கெப்பாபிலிட்டி, அதெல்லாம் ஹையர் எண்ட் இருக்கக்கூடிய அப்படி ஒரு லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி ஹேவ் அட் சாய்ராம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ ஏசிடி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஐடியா லேப் அப்படின்னு இருக்குது. ஸோ அது 24/7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் வெறும்னா ஃப்ரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அது மாதிரி ஈவன் வி ஹேவ் இட் சாய்ராம் திஸ் ஏசிடி ஐடியா லேப்ன்றது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடியா டில் அப்ளிகேஷன் ஆர் த ப்ரோட்டோடைப் உருவாக்குற வரைக்கும் பசங்க அந்த லேபில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏஐ துறைகள் வளர்கிறதுக்கு, இல்லை பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கும், இல்லை அதில் இன்னும் மேற்கொண்டு தொழில் புரியவும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ ஏஐ தொடர்பான படிப்புகளை ஒரு மாணவன் இப்போ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரியில் என்னென்ன விஷயங்களை வச்சு இந்த கல்லூரியில் நம்ம ஏஐ தொடர்பான படிப்பில் நம்ம சேரலாம், முக்கியமாக எந்த விஷயத்தை மாணவர்கள் பார்க்கணும்? வெரி குட். இப்போது இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் நான் சொல்லியிருப்பாங்க, ஒரு கல்லூரியில் மெயினாக 3 N பார்க்கணும் அப்படின்னு. என்பிஏ அக்ரிடேஷன், என்பிஏ, அது மாதிரி நாக், கல்லூரிக்கான அந்த அக்ரிடேஷன் நாக், துறைகளுக்கான அக்ரிடேஷன் என்பிஏ, அது மாதிரி ரேங்கிங் என்ஐஆர்எஃப், இந்த மாதிரி ரேங்கிங் இதெல்லாம் பார்க்கணும். அதை தவிர இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏஐ படிப்புகளான படிப்பு சார்ந்த கோர்சஸ் லைக் ஏஐடிஎஸ்ஓ இல்லை ஏஎம்எல்ஓ படிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் எண்ட் ப்ராசஸிங் உள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லை, பசங்களுக்கு
அதில் ரியல் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் க்ரியேட் பண்ணி தந்திருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பசங்க வந்து அந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு சே தட் 23 teams ஃப்ரம் சாய்ராம் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹார்ட்வேர் எடிஷன் சாஃப்ட்வேர் எடிஷன் 2 விதமாக இருக்குது. பொதுவாக சாஃப்ட்வேர் எடிஷன் வந்து 2 days இருக்கும், ஹார்ட்வேர் எடிஷன் வந்து 5 days இருக்கும். நானே வந்து ஒரு டீமோட நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், நான் மென்டராக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 days பசங்க வந்து இன்டர்மீடியண்ட்டாக தூங்கிட்டு எழும்பி அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே வர ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிள்ளைங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு டம் பீப்புளுக்கான வீடியோ கான்ஃபரன்சிங் கால் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போது டம் பீப்புளுக்கு வந்து இப்போ நம்ம ரிங்கிங் டோன் கேட்காது. அப்போ எந்த விதத்தில் அவங்களுக்கு இதை காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று வைப்ரேஷன் இல்லை லைட் அடிக்கிறது மூலம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் டெவலப் பண்ணாங்க பசங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 5 days தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வர ஜட்ஜஸ் நான் சொன்ன மாதிரி இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ தே ஆர் த எண்ட் யூசர்ஸ். அந்த எண்ட் யூசரே வந்து இந்த பிள்ளைங்க பண்ணதை வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணி கொடுங்க, அந்த ஃபெசிலிட்டி ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பசங்க வந்து இதனால ஒரு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து எங்கே வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுவுமே வந்து இப்போ சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா SIRD ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அது வந்து மறைமலை நகரில் இருக்குது. ஸோ அங்கே போய் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே உள்ள வில்லேஜஸில், ஏன்னா 10 villages அடாப்ட் பண்ணியிருக்கோம் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸே. ஸோ அந்த வில்லேஜஸில் போய் மக்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லை சோலார் பேஸ்டு ஸ்ட்ரீட் லைட் வைக்கணுமா, அந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அந்த அடிப்படை வசதி தேவைகளை வந்து மக்களுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்க வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்து ரியல் டைமாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் தரக்கூடிய இன்ஸ்டியூட்டை வந்து பசங்க தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு இதுதான் கண்டிப்பாக. ஓகே மேடம், இப்போ கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்பு படித்தா அதுக்கு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டூடெண்ட் தொடங்கி பேரண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் எத்தனை டிஜிட் சேலரி கிடைக்கும் இந்த படிப்பை படித்தா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்புகள் படிக்கும்போது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், குறிப்பாக உள்நாட்டில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதனுடைய சம்பள விகிதம் எப்படி இருக்கும்? ஓகே, வெரி குட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா இது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஐடி, ஏன்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து டெரைவான ஒரு கோர்ஸ் தான் இந்த AIML இல்லை AIDSன்ற கோர்ஸஸ்லாம். ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா தேர் ஆர் plenty of opportunities for them. லைக் நம்ம TCS, இன்ஃபோசிஸ், அப்புறம் CTS, அது மாதிரி வந்து மிஸ்டர் கூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லைக் மைண்ட்ரி, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ பசங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த பாடத்திட்டங்களை தவிர அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி AI பேஸ்ட் டூல்ஸ் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ண தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து தே ஹாவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவன் பை தி எண்ட் ஆஃப் 3rd year. அவங்க 3rd year படிக்கும் போதே வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நான் பார்க்குறேன் இல்லையா, அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் 3rd yearலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். ஸோ அதனால் வந்து இந்த லேட்டஸ்ட் வெறும்னா அந்த புத்தகங்களை படிக்கிறத காட்டிலும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs per annum பேக்கேஜ் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம இதிலே நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி வந்து ஒரு டோல் பாஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிசிக்கலாக நம்ம பணம் கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். அப்புறம் இந்த டிஜிட்டல் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வந்துச்சு. அப்போது அந்த வெஹிக்கிள்லேயே அந்த டேக் இருக்கனால அப்படியே வந்து பணம் ரெடியூஸ் ஆகி போயிடுது இல்லையா. அது மட்டும் இல்லை, இனி வர நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா, இப்போ நம்ம அந்த டோல்லாம் வெயிட்டே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கும் போது உங்கள் அந்த வெஹிக்கிள் நம்பர் மட்டும் கேமரா கேப்சர் பண்ணிடும், அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் வெயிட் கூட பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி
பெரிய பெரிய காரியங்கள்லாம் வந்து இந்த ஏஐ மூலம் வந்து வேரியேஷன் வந்துட்டே தான் இருக்குது. அது ஒரு நல்ல அறிகுறி தான். இப்போ பல்வேறு துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, அதே நேரம் சம்பளமும் கூட கை நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு உலக அளவில் ஒரு பெரிய அச்சம் நிலவுது. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ செயற்கை நுண்ணறிவு தரவுத்தளம் ChatGPT எல்லாருக்குமே தெரியும். இப்போ ChatGPTயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான கோடிங்கை கூட பார்த்தீங்கன்னா சில நிமிடங்களில், அதாவது ஹியூமன் பண்ணும்போது வந்து சில மணி நேரங்கள் ஆகும் அப்படிங்கிற நிலையில் ChatGPTயில் கொடுத்தா சில நிமிடங்களில் வந்து அந்த கோடிங்கை வந்து எழுதி கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது ஐடி உள்ளிட்ட பல்வேறு துறை பணியாளர்கள் கிட்ட வேலை வாய்ப்பு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவுது. இதில் உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஏஐ வந்து ஒரு ஹியூமனே ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்றனா எல்லாருக்கும் பயம்தான் கூடுது. ஆனால் ஏன்னா ஏஐன்றது ஒரு ஆட்டோமேஷன் தான், ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஏஐன்றது. அப்போ அந்த ஆட்டோமேட் பண்ணுறத, ஏன்னா அது ஒரு மெஷினை நீங்கள் பண்ண வைக்க போகிறீங்க. ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது அந்த மெஷினை பண்ண வைக்கிறது தான் அந்த ஜாப். இப்போ அந்த வேலையை பண்ணுறது ஒரு மனுஷன் தானே, அவன் தானே அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணுறான். அவனுக்கு தான் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதெல்லாம் தெரிஞ்சு அவன் தான் பண்ணுறான். அப்போது அது வந்து அதை பண்ணுறதுக்குள்ள ஆட்கள் ரொம்ப தேவைப்படுறாங்க. அதனால் வந்து ஏஐ படிக்கிறனால இல்லை ஏஐ நிறையா வளர்ச்சி வர்றதுனால வேலை வாய்ப்புகள் பறிபோகுன்ற பயம் தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணினோன்னா, இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் படிச்சுட்டு வர இந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்யூப் பண்ணிக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து வில் பி அண்ட் யூனிக், இல்லாட்டி நம்ம ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ வேலைவாய்ப்பு பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருவரும் தன்னை வந்து ஸ்கில்ஸை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மேடம், இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து பல கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஏஐ தொடர்பான படிப்புகள் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்காங்க. முதல்ல விருதுநகர்லேருந்து வேதிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம் மேடம், நான் +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்க ஆசைப்படுறேன். இந்த படிப்புக்கான வேலைவாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஒரு சில கல்லூரிகளில் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10 to 12 காலேஜஸில் இருக்குது. எஸ்பெஷலி ஏசிடி கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே இருக்குது. ஸோ இது படிக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் கேட்ரிங் அட்மினிஸ்ட்ரேஷனில் போகலாம் அவங்க, இல்லை வந்து ஒரு ஃபுட் சயின்டிஸ்டாக கூட போகலாம் அவங்க பிற்காலத்தில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த டயட்டிஷியன்ஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள அதிகாரம் கூட இவங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல ஒரு கோர்ஸ் இது. ஓகே, அடுத்ததாக வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த யோகேஸ்வரி கேட்டிருக்காங்க. என் தங்கை +2ல் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க. அவருக்கு ஐடி ஏஐ போன்ற துறைகளில் வேலை பார்க்க ஆசை. அதனால் அவர் இந்த துறை சார்ந்த பொறியியல் படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? நல்லது. ஏன்னா அவங்க வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக ஏஐ கேட்டிருக்கனால கண்டிப்பாக வந்து அவங்க இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதாவது ஒன்று அவங்க ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை ஏஐடிஎஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டி ஏஐஎம்எல் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் எடுக்கலாம். அவங்க கட் ஆஃப் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த பிசிஎம் சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க், அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க எப்படியும் டிஎன்இ அப்ளை பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். அதன் மூலம் அவங்க வந்து அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி வந்து அவங்க கவுன்சிலிங்கில் அப்பியர் ஆகி அவங்க வந்து இதை வந்து இந்த கோர்சஸ் ஏஐ கோர்சஸ் எந்தெந்த காலேஜஸில் இருக்கோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை சூஸ் பண்ணலாம். ரைட் மேடம். இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையதா? இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. வரக்கூடிய அட்மிஷனுக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறாங்களா? கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அது வந்து மெஷின் லேர்னிங்கில் மெஷின்ற வேர்டு வரனால அவங்க வந்து இது மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டவுட்ஸு. இந்த பொறியியலில் நிறைய துறைகள் இருக்குது, மெக்கானிக்கல் அதில் ஒரு துறை. பட் இந்த மெஷின் லேர்னிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையிலேருந்து வந்த கோர்ஸ் தான் இந்த எம்எல்ங்கிறது. ஸோ டேட்டா சயின்ஸ் எப்படியோ அதே மாதிரி மெஷின் லேர்னிங்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் துறையிலேருந்து வந்தது தான் அது. அதனால் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் கிடையாது.
ஏன்னா அவங்க மெஷின்னொன்னே அவங்க மெக்கானிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் வர்றது தான். சரி மேடம், இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது வந்து மெக்கானிக்கல் துறையோட சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்? ஓகே, இப்போ வந்து ஏஐன்றது ஒரு குளோப் மாதிரி. அதில் வந்து எப்படி நம்ம ஏஷியா சொல்கிறோம், ஏஷியா பசிபிக் சொல்கிறோம், அதுதான் வந்து இந்த டேட்டா சயின்ஸும் மெஷின் லேர்னிங் மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, ப்ராப்ளி அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதில் புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போயிருக்கோம், சாப்பிட போகிறோம், இல்லை ஒரு 10 பேர் 15 பேர் கூடியிருக்கோம். நான் ஒரு ட்ரீட் கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றோம் எல்லாரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஒரு வேளை ஆர்டர் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி அதில் வந்து சீக்கிரம் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் காலியாகிட்டே போகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் ஆர்டர் பண்ணணும், இன்னும் சில பிளேட்ஸ் ஆர்டர் பண்ணணும். அப்போது இப்போ எனக்கு இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்குது. அதாவது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது அண்ட் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஐ கேன் see a trend in data. ஒன்று குறையுது, இன்னொன்று அப்படியே இருக்குது, இல்லை ஒன்று கூட்டிகிட்டு கூட போகலாம். ஒரு வேலை இப்போ இந்த தங்கம் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது இல்லையா, அது வந்து டேட்டா பேட்டர்னில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் அந்த துறையிலேருந்து நீங்கள் அந்த மாதிரி காரியங்கள் பார்க்கலாம். இல்லை வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மழை வரும், இத்தனை மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அப்படின்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்சர்ஸ், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஹியூமிடிட்டி, இன்றைக்கி இருக்கிற அந்த டெம்பரேச்சர், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா சயின்ஸ் துறையிலேருந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு கோர்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து இப்போ இந்த அதே ஸ்டோரின்னு சொல்கிறேன். நான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் காலியாகிட்டே போகுது. அப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக, ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நான் வெஜிடேரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால் அதுதான் கம்மியாகுது. ப்ராப்ளி இது யாரும் மைண்ட் பண்ணல, வெஜிடேரியன்ஸ் கம்மியாக இருக்கனால பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டெரைவ் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த குரூப் வந்து நிறைய பேர் இருக்கனால அது காலியாகுது. இப்படி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கறது வந்து ஆக்சுவலாக இந்த மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்கலாக பிரிச்சுக்க முடியாது. ஸோ எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 2 கண் இருக்கோ, அதேமாதிரி ஒரு கண் வந்து டேட்டா சயின்ஸ், இன்னொரு கண் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ அந்த ஏஐ துறையில் இந்த 2 பிரிவுகளும் ரொம்ப தேவையானது. கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பாடப்பிரிவுகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ ஏற்கனவே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவிலையும் சரி, அமெரிக்கா மாதிரியான மற்ற நாடுகள்லையும் சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் தற்சமயத்துக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு? ஆமாம், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் டோலில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம போயிடலாம், வெயிட்டிங் இதை குறைச்சிக்குது. அது மாதிரி டிரைவர்லெஸ் கார், இப்போ வந்து நமக்கு டிரைவர்லெஸ் புல்லட் ட்ரெயின்ஸ் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ டிரைவர்லெஸ் புல்லட் ட்ரெயின்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி இமிக்ரேஷனுக்கு வெயிட் பண்ணி நம்ம வந்து ஸ்டாம்ப் வாங்கிட்டு போகிறோமோ, ஸ்மார்ட் கேட்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் வெயிட்டே பண்ண வேணாம், உங்கள் பாஸ்போர்ட் அதில் வச்சுட்டு அதே ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த கேட் ஓப்பன் ஆகி நீங்கள் போயிடலாம். ஸோ அது மாதிரி இன்னொன்று பெரிய துறை வந்து ஹெல்த் கேரில் வந்து ஏஐ உடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் கேர் இது பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் அந்த ஏஐக்கு அந்த மெஷினுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ப்ராப்ளி இதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டாக்டர் வாட்சன்றது ஒரு பெரிய அப்ளிகேஷன் அது. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சு, இப்போ நான் இதுவே சொன்னேன், தங்கம் விலை வந்து கூட்டிகிட்டு போகிறது, அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஈவன் எஜுகேஷன் நம்ம நினச்சி கூட பார்க்கல. முன்னாடி இந்த கோவிட்னால நமக்கு எல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஈவன் அட் ஹோம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது கூட ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஆன்லைன் எப்படி அட்டண்டன்ஸ் முன்னாடியெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு இது பண்ணிகிட்ருப்போம், அந்த ஆன்லைன் மீட்லேயே அட்டண்டன்ஸ் கேதர் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து இதோடைய ஆதிக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டு தான் போகுது, இன்டூ மல்டிபிள் இதுதான் ஆகிட்டு போகுது.
ஓகே, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மேடம், இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான புதுமையான படிப்புகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் கல்லூரி தவிர பொதுவாகவே நான் கேட்குறேன், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறதுக்கு அதுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சாமானிய மக்களும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமா? மற்ற கோர்சஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சாமானிய மக்களுக்கும் அவங்க அஃபோர்டபிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மற்ற கோர்ஸ் மாதிரி தான், ஏன்னா டிஎன்ஏல அப்ளை மூலமாக தானே வராங்க அவங்க, டிஎன்ஏலி மூலமாக இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக தான் அப்ளை பண்ணி வராங்க. ஸோ இதுக்கு கவுன்சிலிங்கில் வராங்க இல்லையா, ஸோ அதனால் மற்றவங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 7.5 கேட்டகரி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீ வேவர் இருக்குது. ஸோ டியூஷன் ஃபீஸ் அவங்க இது பண்ணவே வேணாம், அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க படிச்சுட்டு போகலாம். ஸோ அரசு பள்ளிகளில் படித்து ஆமாம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து எவ்வளோ இது பாருங்கள், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை மாணவர்கள். இந்த மாதிரி ஏஐ கோர்சஸ், இந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் படிக்கிறனால அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஜாஸ்தி அப்படின்றத வந்து அவங்க எண்ணி பயப்பட வேணாம். இது மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஐஓடி இருக்குது, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், 5 years இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, எல்லாமே எமர்ஜிங் கோர்சஸ் தான். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி கேள்வி, இந்த ஏஐ தொடர்பான படிப்புகளை நம்ம படிக்கும்போது வழக்கம் போல் மற்ற படிப்புகளை படித்தா எப்படி ஒரு நிறுவனத்தில் போய் நம்ம வேலை பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை சுய தொழில் வாய்ப்புகளும் இதில் இருக்குமா? கண்டிப்பாக இது வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பூம் தான் சொல்லலாம். இந்த ஏஐ துறைன்றது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு பங்களிப்பு வந்து இந்த ஏஐ துறை வந்து மிகவும் அதிகமாக செயல்படும். லைக் இப்போது வந்து வெறும்ன நான் வந்து பிளேஸ்மெண்ட், நான் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறத காட்டிலும் மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரது வந்து இந்த ஏஐ. எஸ்பெஷலி நான் அதுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு துறை. லைக் நம்ம எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி, மூடுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு ப்ளே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு, இப்போ நான் சொன்னல ஹெல்த் கேர், அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணலன்னா, பிள்ளைங்க வந்து இப்போது அவங்கவுங்க படிக்கிற காலேஜில், இப்போ எஸ்பெஷலி எங்கள் இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்குபேஷன் இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த இன்குபேஷனில் போய் பசங்க வந்து இது மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெல்ப் வந்து அவங்க யூஜி படிக்கிற நாட்கள்லேயே வந்து அவங்களுக்கு படிக்கிற கல்லூரியிலே அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது வந்து ஒரு எட்டாத கனி கிடையாது. ஸோ சுயதொழில் வாய்ப்புகள் கூட இருக்குது இது படித்தா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான படிப்புகள், அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றின பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாணவர்களோட சந்தேகங்களுக்கும் அழகாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக இது தொடர்பான படிப்புகளில் சேர விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் உங்களுடைய இந்த பதில் மூலமாக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. நேயர்களே, கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.